ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் யூபிஎஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எக்ஸாமினேஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், ஸோ ஃபுல் டைம் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் குரூப் ஏ. டோட்டல் வந்து 506 போஸ்ட் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் May 14, 2024. அப்ளை மோடு வந்து ஆன்லைன். யூபிஎஸ்சியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் பே பண்ணிக்கணும். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வந்து ஃபோர்ஸஸ் கீழே வந்து அலோகேட் ஆகிருக்கு. பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து 186 போஸ்ட்டு. சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் பார்த்தீங்கன்னா 120. சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 100 போஸ்ட் இருக்குது. அப்புறம் ஐடிபிபி இது வந்து இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், அதில் 58 போஸ்ட் இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்பி சீமா சாஸ்திராபாத் அதில் வந்து 42 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். சேலரி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் இருக்கணும். எந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 1 August 2024. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ எதுவும் கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 200 rupees பே பண்ணணும். அது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுவும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 ரவுண்டாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஃபோர்ஸ் ரிலேட்டட், அதாவது ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ, அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துல மட்டும் இருக்குது, சென்னை அண்ட் மதுரை. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 14 May 2024. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 வந்து நடக்கும். பாட்டம் இருக்க இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனோட நோட்டீஸ் பார்த்துக்கங்க. நம்பர் 9 2024 CPF. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 24 April 2024. இந்த எக்ஸாமினேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் CAPF அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ் எக்ஸாமினேஷன் 2024. ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி ஆன்லைனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 14th May ஈவினிங் 6 o'clock. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் இருக்கும். இன்கேஸ் தப்பான ஆன்சராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப கிளியராக இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இங்கே வந்து யூபிஎஸ்சியோட ஸ்பெஷல் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இது டோல் ஃப்ரீ நம்பர். டைமிங் வந்து மார்னிங் 10 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 506. அதை வந்து ஆல்ரெடி வந்து என்னென்ன ஃபோர்ஸு கீழே வந்து ஸ்பில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வெப்சைட்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து 2 பிளேஸில் தான், ஒன்று சென்னை, இன்னொன்று வந்து மதுரை இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்குது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இது முக்கியமான செக்ஷன். பேஜ் நம்பர் 5 இருக்குது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ். ஸோ 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்க்கு மேல் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க, மினிமம் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ். இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1 August 2024 அந்த டேட் படி. அப்புறம் வந்து 2 பர்டிகுலர் டேட்டுக்கு உள்ளே பிறந்திருக்க மாதிரி இருக்கணும் உங்களோட பர்த் டேட். 2 August 1999 to 1 August 2004. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி, எனி டிகிரி, வெதர் அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்க போஸ்டிங்கிறனால அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா Appendix 5 இருக்கும். Appendix 5 வந்து பேஜோட பாட்டமில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபீ டீட்டெயில்ஸ். ஃபீமேல் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ கிடையாது, மீதி கேண்டிடேட்ஸ்க்கு 200 rupees. பாயிண்ட் நம்பர் 8 வந்தீங்கன்னா சர்வீஸ் அலோகேஷன். சர்வீஸ் அலோகேஷன் வில் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பொசிஷன் இன் த மெரிட் லிஸ்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரிஃபரன்சஸ். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் பேஸ்ட் ஆன் மெரிட். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வச்சு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதுபடி உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும்.
அதர் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு அப்பெண்டிக்ஸ்லையும் என்னென்ன கவர் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் 1ல் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஸ்கீம், சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது முக்கியமான செக்ஷன். பேப்பர் 1 பேப்பர் 2ஓட டோட்டல் சிலபஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும் அப்பெண்டிக்ஸ் 1ல், அதை பார்த்துக்குங்க. அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ், எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அப்பெண்டிக்ஸ் 3 வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு. அப்பெண்டிக்ஸ் 4ல் வந்து கன்வென்ஷனல் டைப் டெஸ்ட்டு பேப்பர் 2ஓடது. அப்பெண்டிக்ஸ் 5 வந்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்லா அப்பெண்டிக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கிளியராக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்பெண்டிக்ஸ் 1 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸ், செலெக்ஷன் ப்ரொசீஜர், அப்புறம் வந்து ஸ்கீம், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி, மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஃபைனலாக இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட், அதோட டீட்டெயில்ஸ், அதோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 150. ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து தான் ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். பேப்பர் 1 பேப்பர் 2ஓட சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பேப்பர் 2 வந்து பார்ட் ஏ பார்ட் பியாக இருக்கும். அது வந்து எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு. அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து யூபிஎஸ் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். அப்பெண்டிக்ஸ் 5ல் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டோட அந்த ப்ரொசீஜர், விமனுக்கு வந்து என்ன ஹைட்டு செஸ்ட் இருக்கணும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஐ சைட், இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்பெண்டிக்ஸ் 5Bயில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு, அதுக்கேற்றப்பில் வெயிட்டு, ஏஜ், அந்த ப்ரொபோஷனேட்டாக என்ன மாதிரி இருக்கணுன்ற அந்த டேபிள், உங்களோட ஹைட், வெயிட், ஏஜ்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை பண்ணிக்கிங்க. மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும் பாட்டமில், இதை கிளிக் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி online.nic இதோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் வந்து ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே ஃபில் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷான ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து லாகின். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னால் லாகின் பண்ணணும். தேர்ட் வந்து வெரிஃபிகேஷன். ஃபைனலாக வந்து டேஷ்போர்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டில் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபர்தராக வந்து எப்போ எக்ஸாம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டேஷ்போர்ட்லேயே காமிச்சிரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 14, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.